ஒவ்வொரு மூலிகைக்குமே ஒவ்வொரு தனித்துவமான ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது சில மூலிகைகள் சித்த மருத்துவத்துல இதுக்குன்னே சொல்லியிருப்பாங்க. நஞ்சு முறிவு மூலிகைகள் அப்படின்னு. ஸ்கின் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நமக்கு கிளியர் ஆகணும். ஸோ அப்போ தோல்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா, நம்ம பிளட்ல மற்றும் நம்ம உடல் உள்ளுறுப்புக்கள்ல கழிவுகள் இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கழிவு நீக்க மூலிகைகள் இல்ல நஞ்சு முறிவு மூலிகைகள் என்னென்ன? இதில பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது, அது மீண்டும் கழிவாக அந்த சளி எல்லாமே இறுகி போய் நுரையீரல்ல தேங்க ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த நாட்பட்ட சளி வெளியேறாமல்லாம் நெறைய வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் கழிவுகள் வெளியேற இதுதான் நெறைய பேர் கேட்குற டவுட். ஒவ்வொரு மூலிகைக்குமே ஒவ்வொரு தனித்துவமான ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது சில மூலிகைகள் சித்த மருத்துவத்துல இதுக்குன்னே சொல்லியிருப்பாங்க. நஞ்சு முறிவு மூலிகைகள் அப்படின்ட்டு. கழிவு நீக்க மூலிகைகள். ஸோ இது எல்லாமே ஸ்பெஷலா இந்த கேட்டகரியில சொல்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. அப்படி இந்த கழிவுகள் அப்படின்னா என்ன? நம்ம உடல்ல என்னதான் இது செய்யுது? இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இப்போ நம்ம உடல்ல ஒரு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு. எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள். முக்கியமாக பார்த்தோம்னா, இந்த மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள். இதெல்லாம் தாண்டி தோல் இந்த ஸ்கின் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நமக்கு கிளியர் ஆகணும். ஸோ அப்போ தோல்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா, நம்ம பிளட்ல மற்றும் நம்ம உடல் உள்ளுறுப்புக்கள்ல கழிவுகள் இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் முக்கியமாக பார்த்தோம்னா நுரையீரல். ஸோ நுரையீரல் கழிவுகளை வெளியேற்றுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கு நிறைய பேருக்கு வீசிங், ஆஸ்மா கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் இந்த மழைக்காலம் வருது. ஸோ கொஞ்சம் மழைக்காலத்தோடு சேர்ந்து இந்த பனிக்காலம் இந்த ட்ராவல் பண்ணிக்கிட்டே வரவங்களுக்கு பார்த்தா தெரியும். ரொம்ப வீசிங் இருக்குங்க, ஆஸ்மா இருக்குங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. இந்த மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற பலருக்கு தோல் சார்ந்த நோய்களும் இருக்கும். ஸோ திடீர்னு எனக்கு அரிப்பு ஏற்படுது, அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம், ஒவ்வாமை பிரச்சனை. ஸோ இது எல்லாமே நம்ம உடலில் ஏற்படுறதுக்கான நிறைய காரணங்களில் முக்கியமானது ஒன்று நம்ம உடல் கழிவுகள். உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு என்ன செய்யலாம்? நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? திடீர்னு நமக்கு தலைவலி வருதா, ஒரு டேப்லெட் போடுவோம். ஜாயின்ட் பெயின் இருக்கா, பெயின் கில்லர்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மலச்சிக்கல் இருக்குது, இன்டைஜஷன் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு சோடா குடிக்கிறதோ, இல்லை ஒரு டானிக், அப்போதைக்கு ஒரு சிரப் குடிக்கிறது, டானிக் குடிக்கிறது, பவுடர்ஸ் ஏதாவது நம்ம பேக்கெட்டில் இருக்கும், அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுறது. 2 ஏப்பம் விட்டோடனே அப்பா டைஜஷன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம உடலில் கழிவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத காட்டக்கூடிய அறிகுறிகள். அதை திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்து அப்போதைக்கு நம்ம ஒரு தீர்வு கிடைச்சிடுச்சின்னு விட்டுடுறோம். அது மேலும் கழிவுகளாக தான் மாறுது. பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லங்ஸில் இருக்கக்கூடிய சளி. ஸோ சளி தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம், 2 நாள் கோல்டு இருக்கா, உடனே டேப்லெட்டு போட்டு அதை க்யூர் பண்ணிடுறோம். அது மீண்டும் கழிவாக அந்த சளி எல்லாமே இறுகி போய் நுரையீரலில் தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நாட்பட்ட சளி வெளியேறாமல்லாம் நிறைய பேருக்கு மூச்சு தடுமாட்டம், ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சு டீப்பாக இன்ஹேல் பண்ணவே முடியாது. ஸோ லங்ஸில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ உடல் முழுவதும் இருக்கக்கூடிய கழிவுகள், முக்கியமாக பிரெயின் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையிலும் கழிவுகள் சேர ஆரம்பிக்கும். மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மூளை ரீதியான சில பாதிப்புகளும் ஏற்படுது. அப்போது கழிவு நீக்க மூலிகைகள் இல்லை நஞ்சு முறிவு மூலிகைகள் என்னென்ன? இதில் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனே மஞ்சள். ஸோ இந்த மஞ்சள் எடுத்து தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ வெளியில் ஏதாவது ஒரு பூச்சிக்கடி இருக்குது, தடிப்பாக இருக்குது, தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மஞ்சளை நம்ம பயன்படுத்துவோம். இந்த மஞ்சளை நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கு எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம்? ஸோ மஞ்சளை நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் அப்படின்னா இதை எப்படி பயன்படுத்தலாம்? ரொம்ப சிம்பிள். நம்ம மஞ்சள் பொடியை நல்லா வீட்டிலேயே உலர்த்தி, மஞ்சள் கொம்பை உலர்த்தி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, ரெண்டுமே ஒரு 2 கிளாஸ் தண்ணீரில் காலையில் பாயில் பண்ணிடணும். ஸோ
ஸோ இதை நல்லா ஒரு டம்ளர் வந்ததுக்கு பிறகு ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிடணும். ஸோ இதை ரெகுலராக காலையில் குடிக்கலாம். லிவரில் வந்து ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்குது, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் நிறையா இருக்குது, சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் இதை பருகலாம். தேன் சேர்க்காமல் சர்க்கரை நோயாளிகள் இதை காலையிலே குடிக்கலாம். ஸோ இதை குடிக்கிறதுனால இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ரெகுலராக எடுக்கக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை ஹெர்பல் டீ இல்லை டீ காஃபி குடிக்கிறீங்கன்னா அதை ஓகே. எம்டி ஸ்டொமக்கில் இதை ரெகுலராக குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், முக்கியமாக கல்லீரல் நமக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு வந்து சரியாவதற்கு இந்த மஞ்சளை பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமான நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. இன்றைக்கு நிறைய இடங்களில் நம்ம காலையில் வாக்கிங் போகிறோம் அப்படின்னா சாலையோரங்களில் இது வந்து நிறையவே கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா அருகம்புல் சாறு அல்லது அருகம்புல் கஷாயம். இதை நம்ம எடுக்கும் பொழுது உடல் கழிவுகள் வெளியேறுது. முக்கியமாக நம்ம உடல் முழுவதும் தலையிலேருந்து கால் வரைக்கும் உடல் உள்ளுறுப்புகள், ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸாக இருக்கட்டும், குடல் பகுதி சுத்தமாவதாக இருக்கட்டும், இல்லை நம்ம உடலில் இன்டர்னல் கிளான்ஸ், ஸோ தைராய்டு, இன்றைக்கி சலைவரி கிளான்ஸ்லேயும் நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் வருது, லிம்ஃபெடிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிணநீர் மண்டலம், ஸோ நம்ம உடலில் நெறி கட்டுதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். கழிவுகள் நிறைய இருக்கிறவங்களுக்கு, இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்கிறவங்களுக்கு இந்த நெறி கட்டுதல் பிரச்சனை வரும். அடிக்கடி நெறி கட்டுதுங்க. தொண்டை பகுதி சளி இருக்குன்னா உடனே நெறி கட்டுது. ஃபீவர் வர மாதிரி இருக்குன்னா ஆம்பீட்ஸ்லையோ இல்லை செர்விக்கல் லிம்ஃப் நோட்ஸ் இல்லை க்ராயினில் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா நெறி கட்டுதல் பிரச்சனை நமக்கு நிறைய ஏற்படுது. ஸோ இதை வந்து நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நெறி கட்டுதல் பிரச்சனைக்கு இது முக்கியமான ஒரு மருந்து மூலிகை அப்படின்னா அருகம்புல் சாறு தினம்தோறும் பருகிட்டு வரலாம். கஷாயம், அருகன்கட்டை குடிநீர், அருகன் கிழங்கு குடிநீர் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த கஷாயம் மருந்தும் நம்ம தினம்தோறும் இல்லை வாரத்துக்கு ஒரு 3 நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வாய்விடங்கம். ஸோ இந்த வாய்விடங்கம், இதனோடு இன்னொரு ஸ்பெஷல் மூலிகை வால்மிளகு. இந்த 2 மூலிகையும் சேர்த்து இரவு நேரத்தில் நம்ம பயன்படுத்தணும். ஸோ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள், வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குடல் பகுதியில் சின்ன சின்ன புழுக்களினோட தொந்தரவுகள் இருக்கும். ஸோ இது இருந்ததுன்னா பசியின்மை நிறைய பேருக்கு இருக்கும், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். இது சரியாவதற்கு வாய் விடங்கம் மற்றும் வால்மிளகு, இந்த 2 மூலிகையுமே இதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், இன்ஃபெக்ஷன், கட்டிகள். ஸோ கட்டிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கால் பிளாடர் பாலிப்ஸ் இருக்கும். ஸோ கிட்னிஸில் வந்து நிறைய பேருக்கு சிஸ்ட் இருக்கிறது, பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ், அதாவது ஓவரீஸில் நமக்கு வந்து பெண்களுக்கு சின்ன சின்னதாக நீர்க்கட்டிகள் இருக்கும். இது சரி செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு மருந்து முறை இது. இந்த 2 மூலிகையுமே நம்ம இரவு நேரத்தில் பயன்படுத்தணும், வால்மிளகு மற்றும் வாய்விடங்கம். ஸோ இது 2மே நல்லா பவுடர் பண்ணி ஒன்றாக கலந்துக்கணும். சரி அளவு, இது 50 கிராம் எடுத்தோம்னா இதுவும் 50 கிராம் எடுத்து லேசாக வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த பவுடர் நைட்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து தூங்கும்போது நம்ம குடிச்சிடணும். இந்த மாதிரி நம்ம குடிக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ கழிவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறிட்டே இருக்கும். ஸோ அப்போது நமக்கு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருந்தாலோ மலச்சிக்கல் இருந்தாலோ இந்த 2 மூலிகையும் நம்ம பயன்படுத்தும்பொழுது உடல் கழிவுகள் வெளியேறுது. ஸோ இப்போது இந்த மாதிரி நம்ம உணவு முறைகள், இந்த மருந்துகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது தவிர்க்க வேண்டிய உணவுகள், அதிகமான உப்பு சேர்த்து சாப்பிடக்கூடியது, முடிந்த அளவுக்கு ஒரு மண்டலமாவது நான்வெஜ், அசைவ உணவுகளை தவிர்க்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண ஆயில் ஐட்டம்ஸ், அதிகமான மாவுச்சத்து, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், ஸோ இது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் மற்றும் அதாவது காய்கறிகள், கீரை வகைகள், இதை வந்து அதிகமான கவனம் செலுத்தி சூப் மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வந்து இந்த மருந்து மூலிகைகளையும் நம்ம பயன்படுத்தினா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். உங்களுக்கு உடல்நல பாதிப்பு மற்றும் சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.